கோரிக்கைகளே காணாமல் போயிடுச்சு. கோரிக்கைகளே சாப்பிட்டு ஏப்ப விட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது 2016 இருந்த கோரிக்கை 2021 தேர்தலில் காணாம போச்சு. இந்த தேர்தலில் சுத்தமாக காணாம போச்சு. அந்த கோரிக்கையவே தின்னு ஏப்ப விட்டாங்க. புரியுதுங்களா? காந்தியாவதி சசிபெருமாள் குறித்தான விவாதங்களே இன்னைக்கு சொசைட்டியில் இல்லை. நம்மாழ்வார் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அருமை பெருமையை தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி தெரியல. ஸோ மக்கள் மறதிங்கிறது, மக்கள் ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணுறது, இன்னொன்று கோரிக்கைகள் எழுப்பப்படாமல் போகிறது, இது தலைமைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, தலைமை இல்லைங்கிறத ஒரு தேவையும் இருக்குது, மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமையும் இருக்குது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்த சசிபெருமாள் மது ஒழிப்பு போராட்டத்தின் போதே மரணமடைந்தார். அவரை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. சேலத்தைச் சேர்ந்தவரான சசிபெருமாள் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி தமிழக மக்களை மட்டுமல்லாது அரசியல்வாதிகளின் கவனத்தையும் ஈர்த்தவர் அவர். கடந்த ஜனவரி 30ஆம் தேதியன்று மதுவை பூரணமாக ஒழிக்க கோரி சென்னை காந்தி சிலை அருகே உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறி அவர் கைது செய்யப்பட்ட போதும் சிறையிலும் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தார். இன்று கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நடத்திய போராட்டம் அவர் உயிரிழக்க காரணமாக அமைந்தது. உண்ணாமலை கடை பகுதியில் மதுபான கடையை அகற்றக் கோரி 200 அடி உயரமுள்ள செல்போன் கோபுரத்தின் உச்சியில் ஏறி தீக்குளிக்கப் போவதாக எச்சரித்தார். 4 மணி நேரம் தொடர் போராட்டம் நடத்திய அவரை தீயணைப்பு படையினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். மதுவிலக்குக்காக காலமெல்லாம் போராடியவர் அந்த போராட்டத்தின் போதே மரணத்தை தழுவியது மதுவிலக்கு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொக்கம்மாள் என்ற பெண் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவீர்களா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளிக்காமல் ஸ்டாலின் மௌனம் காத்தார். எனினும் அந்த பெண் தொடர்ந்து கேள்வி எழுப்பி பதிலளிக்குமாறு வலியுறுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அமைந்துள்ள கால்ஸ் டிஸ்டிலரிஸ் என்ற தனியார் மது ஆலையை மூடக்கோரி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மதுக்கடையை அகற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள், இளைஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் கண்மூடித்தனமாக தாக்கினர். முப்பத்தொரு லட்சம் சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். இப்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதனை பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். திருவாரூரில் கல்லூரியில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ வெளியாக எதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர் அருகே கிடாரங்குண்டானில் திருவிக அரசு கலைக்கல்லூரி என்பது செயல்பட்டு வருகிறது.